ஹலோ காய்ஸ், நான் தான் சதீஷ் பேசுகிறேன். நம்ம எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துருந்த நருட்டோ ஈவெண்ட் வந்துருச்சு. சரி, நம்மளும் ஸ்பின் பண்ணலான்ட்டு ஒரு 5000 டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு என்ன எப்போவும் வழக்கமாக யூஸ் பண்ணுற ட்ரிக்கு தான். ஆடம் கேரட் வச்சா கொடுத்துருவானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதை வச்சுட்டு கன்னெல்லாம் அன்எக்யூப் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்பின்லேருந்து சுற்ற ஆரம்பித்தோம். கைஸ், அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எடுக்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 to 7K டைமண்ட் ஆகும். அதுக்கு மேலேயும் போகலாம். இல்லை, ஒரு ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நானும் அப்படியே ஸ்பின் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு 2000 டைமண்ட் கிட்ட எனக்கு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? அப்புறம் லாஸ்ட்டில் ஒரே ஸ்பின்னில் 2 டோக்கன் கொடுத்துட்டாங்க. அடுத்து நானும் அப்படியே ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், நான் ஒரு 5000க்கு ரிடீம் கோட் எடுத்தேன். நான் 4000க்கு தான் டாப்அப் பண்ணேன். ஏன்டா ஆக்சுவலாக ஐடியில் ஒரு 500 டைமண்ட் சம்திங் இருந்துச்சு. சுற்றுவோம் 5000 டைமண்டில் கொடுக்கலன்னா நம்ம ஆக்சுவலாக 6000 நியர் டைமண்ட்ஸ் இருந்துச்சு. பத்தலைன்னா அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க. எனக்கு லாஸ்ட் ஒரு டோக்கன் தான் ஒரு 2000 டைமண்ட் கிட்டே இழுத்துருச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு நம்பிக்கையில் கொடுப்பானுங்க அந்த மாதிரிலாம். ஏன்னா எனக்கு சுற்றிகிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஒரு 200 டைமண்ட் சம்திங் இருக்கும்போது தான் அந்த லாஸ்ட் ஒரு டோக்கனை கண்ணிலே காமிச்சானுங்க. நீங்களே பாருங்கள், பேக்ரவுண்டில் ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொடுக்கவே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கூட கொடுக்க மாட்டானுங்க. அந்த சப்ளை கிரியேட்டு அது இது அந்த மாதிரி தான் கொடுத்தானுங்க. நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரும் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ சுற்றுறியடா அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒர்க்கு போகிறேன், நான் சுற்றுறேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நான் நருட்டோலாம் பார்க்க மாட்டேன். நம்ம ஐடியில் விளாட்ற தம்பிங்கெலாம் பண்டில் எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படி கேட்டனால நம்ம ஸ்பின் பண்ணோம். அப்புறம் ஃபைனலாக எல்லாமே எக்யூப் பண்ணிட்டு மேக்ஸிமம் கேரக்டர் தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதை எக்யூப் பண்ணிவிட்டு அப்படியே M41 மேக்ஸ் கன்னையும் கையில் எக்யூப் பண்ணிட்டு, சரி எமௌண்ட்ஸையும் அப்படியே எக்யூப் பண்ணிடலாம் நருட்டோ எமௌண்ட்டையும் பார்த்தா தொலைவரையும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அது மேலேயே இருக்குது. அப்புறம் அதையும் எக்யூப் பண்ணிட்டு ஃபைனலாக அப்படியே மாஸாக ப்ரொஃபைலை இன்ஸ்பெக்ட் பண்ணி நருட்டோ பண்டல் போட்டு மேக்ஸ் எமௌண்ட்லாம் போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.